அருமையான ஞாயிறு காலை பொழுது. கடவுள் மனுஷனை படைச்சானா இல்ல மனுஷன் கடவுளை படிச்சானா ஒரு கேள்வியை கேட்கிறாரு ஒருத்தர். கேட்டு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அது யாருன்னு நான் வீடியோ கடைசியில் சொல்றேன். நான் கடவுள் மனிதனை படைத்தானா அல்லது மனிதன் கடவுளை படைத்தானா? மனுஷன் தான் அவனுக்கு ஒரு பயம். அவன் பயத்தை தெளிவிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வெளியில ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அப்ப அவன் எண்ணங்கள்ல உருவாக்கலாம். கடவுள்ன்ற ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கும் சொல்லிட்டு உருவாக்கி அவன் எண்ணங்கள்ல உருவான உருவத்தை அவனே ஒரு சிலையா வச்சு பொம்மையா வச்சு அதை வழிபடுறான். அவனுக்கு பயம் வரும்போதெல்லாம் நம்பிக்கை இல்லாத போலாம் அதை வழிபடுறான். அப்ப மனிதன் தான் கடவுளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் இருப்பான்னு சொல்லி அவனோட கற்பனையில உருவானதான் அந்த கடவுள். அவனோட எண்ணங்கள்ல சிந்தனைகள்ல வரக்கூடிய அந்த உருவத்தை வழிபடும்போது அவனே வழிபடுறதான் அர்த்தம் சொல்றாரு ஒருத்தர். அப்ப கடவுள் தன்மைன்றது அவனுக்குள்ள இருந்தாலே இந்த பயம், இந்த தன்னம்பிக்கை இழப்பு, நம்பிக்கை இல்லாத தன்மை இதெல்லாம் வரவே வராது அப்படின்றாரு. எப்ப கடவுள் தன்மை அவனை விட்டு போகுதோ அப்ப நிச்சயம் அவனுக்கு பயம் வரும். அப்ப கோயில் கருகிட்டு போவான். இப்ப கடவுள் தன்மை அவனை விட்டு போகும் அப்படின்னு சொல்றாருன்னா, தன்னோட சுய லாபத்துக்காக வேண்டியும் செல்ஃப் பெனிஃபிட்டுக்காக வேண்டியும் தனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சுயநலம் வந்துடும். அந்த மாதிரி சமயங்கள்ல அவன் செஞ்சுக்கக்கூடிய காம்ப்ரமைசஸ், எக்ஸ்கியூசஸ், அந்த காம்ப்ரமைசஸ் எக்ஸ்கியூசஸ் என்ன நான் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போகிறோம்பல நமக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் அது என்னென்ன காம்ப்ரமைசஸ் எக்ஸ்கியூசஸ். நமக்குன்னு ரொம்ப ரொம்ப சுயநலமாயிரும் பார்த்தீங்களா? அது போக அந்த காம்ப்ரமைசஸ் எக்ஸ்கியூசஸ் தான். இப்போ கடவுள் தன்மை நம்மளை விட்டு போயிடுது. அந்த இன்டெகிரிட்டி நேர்மை போகும்போது இறைத்தன்மை இல்லாமல் போயிடும். இப்போ பயம் வந்துடும், நம்பிக்கை போயிடும். அப்போ கோயிலுக்கு போவோம். அந்த காம்ப்ரமைசஸ் எக்ஸ்கியூசஸ் செய்யாமல் இருந்தாலே கடவுள் தன்மை இறைத்தன்மை உனக்குள்ள எப்போதுமே இருக்கும். எந்த கோயிலுக்கும் போக சொல்றேன், நீதான் கடவுள், நீதான் சாமி. அதுக்கு தான் நீங்க இந்த வேற படிக்கணும்னு சொல்றேன். நான் சொன்னவர் வேற யாரும் இல்ல, ஜே.கேன்னு சொல்லக்கூடிய ஜே. கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லக்கூடிய பிலாசபர். வேற சொல்றேன்னா, நீங்க இருக்கக்கூடிய எல்லா இந்த கார்பரேட் குருமார்கள் எல்லாமே எங்கிட்ட சக்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள்கள். ஒரு ஆணவம் வந்துருது அவங்களுக்குலாம், குருன்னு ஒரு ஆணவமே வந்துருது. நீங்க அதை விட்டு வேற ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும். பட் இவர் அப்படி இல்லை. இவர் தன்னை ஒரு சாதாரண பேச்சாளர் தான் சொல்லிக்கிறார். என்கிட்ட எந்த சக்தியுமே கிடையாது, நான் ஒரு பேச்சாளர். நான் சில வாழ்க்கை உண்மைகளை ஃபேக்ட்ஸை சொல்றேன். ஃபேக்ட்ஸ் உண்மைகளை சொல்றேன். அதை நீங்க ஒத்துக்காதீங்க. என்ன சொல்லணும்னா அதை எடுத்து ரிசர்ச் பண்ணி பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. பண்ணிட்டு யூ கம் டு த பாயிண்ட், இது சரி இது தப்பு, நீங்க ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்றாரு. யாரு? ஜே. கிருஷ்ணமூர்த்தி. படிங்க, வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினார்.